CBC class 12th physics ல இருந்து நம்ம the 2 mark question 23rd question பார்க்கலாம் பாருங்க. A rectangular loop carries a current of 1 ampere. A straight long wire carrying 2 ampere current is kept near the loop in the same plane as shown in the figure. Find torque acting on the loop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து magnitude and direction of the net force on the loop கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கு. இந்த கரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா y டைரக்ஷன்ல இருக்கு, அதாவது பிளஸ் ஜே கேப் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து இந்த பிளேன் வந்து xy பிளேன்ல இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் தி ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்சென்ட்ரிக் சர்க்குலர் லூப்பாக இருக்கும். அப்போ இங்கே இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இந்த பிளேனுக்கு வந்து ஃபீல்டு வந்து உள்ள என்ட்ரு ஆகும். இப்படி இருக்கும், ஃபீல்டு வந்து இப்படி என்ட்ரு ஆகும். அப்படின்னா இந்த பிளேன் இப்படி எடுத்துருந்தோம்னா, இதுதான் ஒரு பிளேன். அப்படி எடுத்துருந்தோம்னா ஃபீல்டு என்ன ஆகும், உள்ள என்ட்ரு ஆகும். இப்படி ஃபீல்டு வந்து என்ட்ரு ஆகிருக்கும். பி ஏரியா எப்படி இருக்கும், அவுட் ஆஃப் தி பிளேன் இருக்கும் ஏரியா. அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் ஃபீல்டு, ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் ஃபீல்டு என்ன வருது சொல்லுங்க, 180 டிகிரி அப்படின்னு வருது. ஓகேவா? சரி, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க்குக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏ கிராஸ் பி என்ன அர்த்தம், ஏபி சைன் டீட்டா. அப்போ NIAB சைன் டீட்டா, சைன் 180 டிகிரி போடணும். சைன் 180 எவ்வளோப்பா, 0. அப்படின்னா 0 into anything 0. ஸோ டார்க் ஆக்டிங் ஆன் தி லூப் வந்து 0 வரும். ஸோ இந்த கேஸில் டார்க் வந்து 0 வருது. செகண்ட் வந்து தி மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த லூப்புக்கு பேர் வைக்கலாம் ABCD அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபி ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கரண்ட் வந்து ப்ளஸ் ஐ டைரக்ஷனில் இருக்குது. பிசின்னு ஒரு கண்டக்டர் எடுத்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் எடுத்தால் இதில் மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது. சிடின்னு ஒரு கண்டக்டர் எடுத்தால் அது மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. டிஏல வந்து ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது. இப்போது ஏபி கண்டக்டர், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்டு தி பிளேன் தான் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மைனஸ் ஜெட் டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் கே கேப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா பாயிண்ட்லையும், ஏன்னா இது ஸ்ட்ரைட் கண்டக்டர். நம்ம ரைட் அண்ட் தம் ரூல் எடுத்தோம்னா அரௌண்ட் தி ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், கரண்ட் வந்து தம் ஃபிங்கர், கர்ல் ஆஃப் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லூப்பை வந்து என்ட்ரு ஆகும். அதனால இன்டு தி பிளேன் இருக்குன்னு எடுத்துக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கு இல்லையா, ஏபிக்கு வந்து ஏபி வந்து எல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் கே கேப்பில் இருக்குது. அப்போ வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும் பார்க்கணும். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஐ இன்ட்டு எல் கிராஸ் பி போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா எல் கிராஸ் பின்னு போட்டிங்கன்னா எல் வந்து ஏபி கண்டக்டருக்கு, ஏபி கண்டக்டருக்கு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் கே கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஐ கேப் இன்ட்டு மைனஸ் கே கேப் மைனஸ் ஜே, அதாவது சாரி ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன் இருக்கும். அப்போ ஏபி பார்ட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் ஜே கேப்பில் இருக்கும். இதுதான் ஃபோர்ஸ் ஆன் ஏபி கண்டக்டர். அதே ஃபோர்ஸ் ஆன் சிடி கண்டக்டர் எப்படி இருக்கும், இங்கே கரண்ட் வந்து மைனஸ் ஐ டைரக்ஷன் இருக்குது. அப்போது சிடி கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் கே கேப், எல் வந்து மைனஸ் ஐ, மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் கே. இது என்ன வந்துடும் சொல்லுங்க, நமக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஐ கிராஸ் கே வந்து ஜே, மைனஸ் ஜே. அப்போ மைனஸ் ஜே டைரக்ஷன் இப்படி இருக்கும் ஃபோர்ஸ் ஆன் தி சிடி கண்டக்டர். இப்போ சிடி கண்டக்டரில் ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து இந்த ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதாவது எஸ்எஸ் டேஷ்ன்ற ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்தோம்னா இந்த சிடி பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் ஏபியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால் ஃபோர்ஸ் ஆன் ஏபியும் ஃபோர்ஸ் ஆன் சிபியும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் 0. அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஏபி வந்து பாசிட்டிவ் ஜே டைரக்ஷன், ஃபோர்ஸ் ஆன் வந்து என்னது சிபி வந்து நெகட்டிவ் ஜே டைரக்ஷன். அதனால இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது டோட்டல் ஃபோர்ஸ் 0 வந்துடும். ஸோ தட் ஜே டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வந்துடுது, அதாவது ஒய் டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் 0 வருது. சரி, இப்போ ஏடி கண்டக்டர் பார்க்கலாம். இந்த டிஏ கண்டக்டர் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் டிஏ கண்டக்டர் வந்து கரண்ட் இன்ட்டு எல் கிராஸ் பி போடணும் இல்லையா. எல் கிராஸ் பி போடும்போது எல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது. பி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் கே கேப் இருக்குது. அப்போது ஜே கிராஸ் கே வந்து ஐ, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஐ கேப். அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏடி கண்டக்டருக்கு மைனஸ் ஐ கேப் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் ஃபோர்ஸ் ஆன் ஏடி கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் பிசி கண்டக்டர் எடுத்திங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் பிசி கண்டக்டர் எடுத்திங்கன்னா ஐ இன்ட்டு எல் வந்து என்னது மைனஸ் ஜே டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் கே டைரக்ஷனால இது ஐ கேப் டைரக்ஷன் வரும். ஜே கிராஸ் கே வந்து ஐ, அப்படின்னா பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன் வருது. இதுதான் ஃபோர்ஸ் ஆன் சிடி கண்டக்டர், சாரி பிசி கண்டக்டர். ஓகேங்களா? ஆனால் ஏடி கண்டக்டர் வந்து நியர் டு, அதாவது ஏடி கண்டக்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஏடி பார்ட் வந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் வந்து இந்த பிசி பார்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குப்பா, பிசி பார்ட் பார்த்தீங்கன்னா
2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால ஃபோர்ஸ் ஆன் ஏடியும் பிசியும் ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆன் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி அதிகமாக இருக்கும். ஏடி தானே பக்கத்தில் இருக்குது. அதனால நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் ஆன் ஏடி மைனஸ் ஃபோர்ஸ் ஆன் என்ன போட்டுக்கலாம் பிசின்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக ஐ இன்ட்டு எல் கிராஸ் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பை இன்ட்டு I1 I2 பை ஆர் இன்ட்டு எல்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இந்த ரெண்டு கண்டக்டருக்குலையும் என்ன வரும்னா மியூ நாட் பை 2 பை I1 I2 காமனாக எடுத்துக்கிட்டு இன்ட்டு 1 பை R1 மைனஸ் 1 பை R2 R1 R2 மட்டும் தான் மாறுது இன்ட்டு எல்னு போட்டுக்கணும்ப்பா. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் வந்து 4 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 உங்களுக்கு தெரியும். டிவைட் பை 2 பைன்னு போட்டுட்டு இன்ட்டு I1 வந்து 2 ஆம்பியர், I2 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். சரிங்களா? இன்ட்டு 1 பை R1 வந்து ஒரு 10 பவர் மைனஸ் 2 சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றிட்டேன். மைனஸ் 1 பை 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 போட்டுட்டு இன்ட்டு எல் எவ்வளோப்பா 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிட்டோம். புரியுதுங்களா? பாருங்கள், எல் வந்து 5 சென்டிமீட்டர், R1 வந்து 1 சென்டிமீட்டர், R2 வந்து 2 சென்டிமீட்டர் வரும் இங்கிருந்து இங்கே. I1 வந்து 2 ஆம்பியர், I2 வந்து 1 ஆம்பியர் எல்லாமே போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்கள். 4 பை 2 பை கேன்சல் பண்ணால் 2. ஓகேங்களா? அப்போ இங்கே 2 இருக்குது. இங்கே வந்து இந்த 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 2 காமன் எடுத்துட்டு இந்த 10 பவர் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 இருக்குது, இது 1/2 இருக்குது. 1ல் 1/2 போச்சுன்னா 1/2 வரும். அப்போது 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 இன்ட்டு இங்கே ஒரு 2 இன்ட்டு இங்கே ஒரு 1/2 இன்ட்டு 5 இருக்கா? அப்போது 2 2 கேன்சல் பண்ணால் 2 இன்ட்டு 5 அப்போ 10. அப்போ 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 யூனிட் வந்து நியூட்டன். வேணும்னா இது 10 பவர் மைனஸ் 6 நியூட்டன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து இது எந்த ஃபோர்ஸ் அதிகம் எடுத்திருக்கோம் நம்ம எடுக்கும்போது ஏபி வந்து அதிகம் எடுத்திருக்கோம். ஏடி வந்து அதிகமாக எடுத்திருக்கு. ஆனால் ஏடியுடைய ஃபோர்ஸ் டைரக்ஷன் எந்த இருக்குது? நெகட்டிவ் ஐ டைரக்ஷனில் இருக்குது. அப்போது நெட் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டுவோர்ட்ஸ் 2 ஆம்பியர் கரண்ட்டும் போடலாம். அதாவது நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம்? டுவோர்ட்ஸ் 2 ஆம்பியர்னு சொல்லலாம். டுவோர்ட்ஸ் 2 ஆம்பியர் இந்த டைரக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அங்கே கேட்டிருக்காங்க மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் வந்து 10 பவர் மைனஸ் 6 நியூட்டன், டைரக்ஷன் வந்து டுவோர்ட்ஸ் 2 ஆம்பியர் கரண்ட் கேரிங் வயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன், மைனஸ் ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா ஆன்சரில்.